ஓகே கேஸ், இப்போ வந்து நான் அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிட்டு தெரிஞ்சு பொங்கிடும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம் பொங்குதான்னு. போயிட்டுருக்கு. உங்களுக்கு கேமராவில் அந்தளவு தெரியலனாலும் அந்தளவு எனக்கு கிளியராக தெரியுது. நீ 2 பானை எடுத்தால் தானே பொங்கும். அதான் அப்பயே சொன்னேன், எடுமா அவ்வளோ நேரமாக பொங்கிட்டு இருக்குமான்னு. போட்டு டக்குன்னு பொங்க போகுதுங்க. அரிசி இதில் ஒரு 3/4 கிலோ, அதில் ஒரு 1/2 கிலோ போடு. ஒன்று மட்டும் வச்சுக்க. மிக்ஸ் பண்ணக்கூடாது சாமிக்கு, மிக்ஸ் பண்ணாமல் செய்யணும். அதெல்லாம் நம்ம வந்து வீட்டிலலாம் செய்யும்போது என்ன பண்ணுவோம், கொஞ்சோண்டு அரிசி கொட்டிட்டுருவோம், கொஞ்சோண்டு எடுத்து வாயில் போட்டுக்கிட்டுருவோம். முந்திரியெல்லாம் வறுத்தோன்னா கொஞ்சோண்டு எடுத்து வாயில் போட்டுக்கிட்டுருவோம். அதெல்லாம் இதில் வந்து நான் பண்ணவே கூடாது. தண்ணி கூட குடிக்காமல் உட்காந்துன்னு எல்லாமே செய்யணும். அவருக்கு இலையை எடுத்து வச்சு சூடம் ஊற்றி சாம்பார்லாம் ஏற்றி பொங்கல்லாம் எடுத்து வாடிச்சு பொங்கல்லாம் வச்சு எல்லாமே வந்து நான் வச்சு முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சூடமத்தி சாம்பிராணி ஏற்றிட்டு தான் அது நல்லா சூடம் அமர்ந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் பச்சை தண்ணி கூட குடிக்கணும். அம்மா பொங்க ஆரம்பிச்சிட்டுமா. ஃபஸ்ட்டு சின்ன பானை சீக்கிரம் கொண்டு. பொங்கலோ பொங்கல் ஃபர்ஸ்ட் இது பொங்க போகுது. இது கொஞ்சம் கஷ்டப்படுது பொங்கறதுக்கு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு. நாராயண கடவுளே, சூரிய நாராயணா படிக்கொடு நாராயணா. பொங்கிடு நாராயண கடவுளே. மா சீக்கிரமா போய் அரிசி எடுத்துருவாமா. அரிசி எடுத்துருவாமா. வரணுமா. பொங்கலோ பொங்கல் சொல்லு. பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். உள்ளடங்கிடுச்சுமா. கள்ளி தண்ணி ஊற்று. கள்ளி தண்ணி கொஞ்சம் ஊற்று போ தம்பி. படிக்க வச்சுட்டு வா. என்னம்மா அது பொங்கிருச்சு, அவ்வளோதான். உள்ள வாங்கிருச்சு. அப்படிதான் கிடையாது. கொஞ்சம் பால் தானே ஊற்றணும், கொஞ்சம் தானே பால் நிறைய ஊற்றிருக்கணுமா. இப்படிலாம் இல்லைடா பொங்கிருச்சு. சரி கள்ளி தண்ணி கொஞ்சம் ஊற்று, அப்போதான் பொங்கும். 2 பானை ஊற்றுமா. பொங்கி வந்துருச்சு, மேலே பொங்கி வந்துருச்சு. ஃபஸ்ட்டில் பொங்கி வந்துருச்சு. எப்படி தம்பி